அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, சகோதர சகோதரிகளே, இதுக்கு முன்னால் சென்ற பாடங்களிலே நாம் 2 வீடியோக்களை அனுப்பியிருந்தோம். அதில் அரபு எழுத்துக்கள் ஒரு எழுத்துடன் சேரும்போது அதனுடைய தோற்றம் எவ்வாறு அமையும், அதனை எவ்வாறு இனம் காண்பது என்ற 2 வீடியோக்களை போட்டிருந்தோம். அதனை நீங்கள் நல்ல முறையிலே படித்து பிரயோசனம் அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அனைத்தையும் சொல்லி பார்க்க வேண்டும், உச்சரித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் சத்தம் போட்டு அதனை சொல்லி பார்ப்பதின் மூலமாகத்தான் அந்த அரபு எழுத்துக்களின் சரியான உச்சரிப்பை நான் சொல்லித்தந்ததை போன்று நீங்கள் உச்சரித்து பழக வேண்டும். சரியான உச்சரிப்பை எப்போது அடைய முடியும் என்று சொன்னால் அதனை கொஞ்சம் சத்தம் விட்டு சொல்லி பார்ப்பதின் மூலமாகத்தான். எனவே அதனை நீங்கள் சத்தம் போட்டு சொல்லி பார்த்து அதனுடைய உச்சரிப்பை சரியான முறையிலே உச்சரித்து பழகுமாறு அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தற்போதுள்ள பாடத்திலும் அதே போன்று ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துடன் சேரும்போது எவ்வாறு வரும் என்ற பாடத்தை படிப்போம். என்று சொன்னால் நான் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவிலும் சொல்லியிருக்கின்றேன். அரபு எழுத்து என்னும்போது ஒரு சொல்லை அமைப்பதாக இருந்தால் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துடன் சேர்ந்து தான் வரும். சேரும்போது சிறு சிறு மாற்றங்கள் வரும். அந்த எழுத்துக்களை தான் தற்போது படிக்க இருக்கின்றோம். தற்போது பாருங்கள், இந்த எழுத்து நூன். நாங்கள் முதலாவது நூனை ஆரம்பத்திலே பெரிய அரை வட்டம் போன்று படித்தோம். தற்போது அது சேர்ந்து வரும்போது சிறிய ஒரு துண்டாக வருகிறது. நூன். அடுத்ததாக ஸாது. அந்த நூன் ஸாதுடன் சேர்ந்து வந்திருக்கிறது. அந்த நூனுடைய தோற்றம் மாறி இருக்கின்றது. அதே போன்றுதான் த. அலிஃப் ப த நாங்கள் படித்தோம். பெரியோரு தாவாக அது இருந்தது. தற்போது இன்னொரு எழுத்துடன் சேர்ந்து வரும்போது அது சின்ன ஒரு துண்டாக வருகிறது. ஆனால் நூனுக்கும் ஒரு குத்து தான், மேலுக்கு ஒரு குத்து தான் வரும். தாவுக்கும் மேலுக்கு 2 குத்து தான் வரும். அதிலே அந்த நுக்தாவில் அந்த குத்திலே எந்த மாற்றமும் அது அடையாது. அடுத்ததாக தாது. தாது. அடுத்த எழுத்து ச. சாவும் சிறிது மாற்றம் அதிலே இருக்கிறது. ஆனால் மேலுக்கு 3 நுக்தா. அதற்கு எப்படி இருந்தாலும் 3 நுக்தா வந்தால் அது சா தான். சிறிது ஒரு கீரண்டு கீறு விட்டு 3 நுக்தா போட்டாலும் அது சாவாகத்தான் இருக்கும். சிலர் ஷீனுக்கும் போடுவார்கள். 3 குத்துள்ள ஷீனுக்கும் அது அந்தந்த இடத்தை பொறுத்து நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது தோ. தோ. இந்த எழுத்து தோ. அடுத்தது மேல் இருக்கின்ற எழுத்து ச. அலிஃப் ப த ச. சா இந்த இருக்கிறது. இந்த சா தான் இங்கும் வந்திருக்கிறது. இங்கும் அதே சா தான் வந்திருக்கிறது. 3 குத்து இருக்கிறது. அதுக்கு பின்னால் உள்ளது ஜீம். ஜீம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது த. 2 குத்து வந்திருக்கிறது. மேலால் 2 குத்து வந்தால் அது தாவாகத்தான் இருக்கும். அதுக்கு கீழால் உள்ளது ஹ. ஹ தொண்டையின் நடுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய ஹ என்ற எழுத்தாகும். அடுத்தது நூன். நூன் பாருங்கள் எவ்வளவு மாற்றமாக அது அமைந்திருக்கிறது என்று. நூன் அரை வட்டம் வந்தது நூன். ஆனால் தற்போது ஒரு சின்ன ஒரு புள்ளியை ஒரு கீரை கீறிவிட்டு நூன் அமைப்பில் வருகிறது. அப்படித்தான் வரும். குர்ஆன் நாங்கள் ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த நூன் அவ்வாறு சின்ன ஒரு கீரை கீறிவிட்டு மேலே ஒரு புள்ளியை வைத்து விடுவார்கள். அது நூன். அடுத்தது ஹோ. அடுத்தது ஹோ. காரி செல்லக்கூடிய ஹோ வந்திருக்கிறது. அடுத்தடுத்து யா. யா கீழால் 2 நுக்தா 2 புள்ளிகள் வந்தால் அது யா. அடுத்தது ஹ. ஹ. இங்கே பாருங்கள் ப. ஒரு மேலால் ஒரு கீரை கீறிவிட்டு கீழ் ஒரு புள்ளி வைத்தால் ஒரு குத்து வைத்தால் அது ப.
அடுத்தது ஜீம் ஜீம். அடுத்த எழுத்து யா. மீம் ப மீம். நூன் மீம் த மீம் ஸ மீம் ப யா. யாக்கு 2 குத்து கீழே வரும், 2 புள்ளிகள். ஆனால் சில நேரத்தில் புள்ளி இல்லாமல் வந்தாலும் இந்த தோற்றத்திலே வந்தால் அது யாவாகத்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவும் யா, இங்கே இருப்பது இந்த தோற்றத்தில் இருப்பதும் யா, ரெண்டும் அந்த இடத்துல யா. இங்கு 2 புள்ளி வந்திருக்கிறது, இங்கு புள்ளி இல்லாமல் அந்த யாவுடைய தோற்றத்திலே இவ்வாறு வந்திருக்கிறது. அடுத்தது நூன், மேலால் ஒரு குத்து வந்தது நூன், இது யா. மேலால் 2 குத்து வந்தது த, குத்து ஒன்றும் வராதது யா. இது ச, இது யா. இது நூன் ப லம் ப நூன் லம் த நூன் லம் ய த லம் ய ச லம் நூன் ப நூன் ப நூன் நூன் த ய நூன் ய ச நூன் ப ச நூன் ஜீம் ஹ خ ح ث خ ب جيم ت ت ح ت ي جيم ب ب خ த. இந்த இடத்துல கொஞ்சம் அச்சிலே பிழை ஏற்பட்டிருக்கிறது. பாவை சொருகி ஹாவையும் சொருகி ஏதோ ஒரு அந்த அச்சடிக்கும் போது ஒரு சிறிய தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கின்றேன். இது ப, இது ஹா. மேலே ஒரு குத்து இருக்கிறது, இந்த ஹாக்குரிய குத்து தான் இது. அடுத்தது த. த இந்த தோற்றத்திலையும் வரும், த இப்படியும் வரும். 2 குத்து மேலே வைத்திருந்தால் அது த. ஒன்றுமில்லாமல் இப்படி வந்தால், 2 குத்து இல்லாமல் வந்தால் ஹ. ஹ கடைசியில் முந்தி வரக்கூடிய இந்த ஹ, இந்த ஹ தான். இதுவும் அதே ஹ தான், இதுவும் இதுவும் ஒரே ஹ. இப்படி வந்தால் 2 குத்து வந்தால் த, குத்தொன்றும் இல்லாமல் வந்தால் ஹ ப த. த இவ்வாறும் இந்த தோற்றத்திலேயும் அமையப்பெறும். ய ஹ த த நூன் ஹ ஹ ய ஹ ப. எனவே இவ்வாறு இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக சொல்லி பார்த்து பயிற்சிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலும் இதே போன்று இன்னொரு பக்கம் இருக்கிறது, அந்த பக்கத்தை படித்து முடித்துவிட்டு அதுக்கு பிறகு ஃபத்ஹா கஸ்ரா தம்மா. அலிஃபுக்கு ஃபத்ஹா வந்தால் அ, கஸ்ரா வந்தால் இ, தம்மா வந்தால் உ. அ இ உ. அப்படி சில எழுத்துக்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே இன்னொரு பாடம் இதே போன்று ஒரு பாடம் இருக்கிறது,
அதனை படித்துவிட்டு அதுக்கு பின்னாலே ஃபத்ஹா கஸ்ரா தம்மாவுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.